இன்றைக்கு நம்ம திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வந்திருக்கோம். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகரினுடைய ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ சரவண பொய்கையில் இந்த மீன்களோட உரையாடி விட்டு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியாம் தமிழ் கடவுளாம் முருக கடவுளை பார்ப்பதற்காக செல்ல போகிறோம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாங்க. தன்னை வணங்குபவர்கள் அத்தனை பேருக்கும் முக்தி தரக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் அருள்பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான இந்த திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கோம். முருகப்பெருமான் சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து நெற்றிக்கண்ணில் எழுந்த தீப்பொறியிலிருந்து முருகப்பெருமான் அவதரித்தார் என்றும், சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து மூன்றாம் கண்ணிலிருந்து வந்த அந்த நெருப்பு பொறிகள் 6 தாமரை இலைகளின் மீது விழுந்து 6 கார்த்திகை பெண்கள் அந்த நெருப்பு பொறியான அந்த குழந்தையை வளர்த்தார்கள் என்றும், பின்பு உமாதேவியார் பார்வதி தேவியார் 6 குழந்தைகளையும் ஒன்றாக்கி 6 முகனான முருகப்பெருமானை உருவாக்கினார் என்று முருகப்பெருமானினுடைய வரலாறு கூறப்படுகிறது. அப்படியாக அந்த 6 முகன் பன்னிரு கையும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் துவண்ட மருகில் சுடரொளி பற்றும் நவரித்திரம் பதித்த நற்சீராகும் இருதொடை அலங்கும் இணைமுழங்காலும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க என்று பாலதேவராய சுவாமிகள் பாடிய அந்த ஆறுமுக பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இந்த சரவண பொய்கையில் அந்த நெருப்பு துளி விழுந்த இடம் இந்த சரவண பொய்கை. சரவணன் என்றால் முருகப்பெருமான் என்ற அர்த்தம், பொய்கை என்றால் குளம் என்ற அர்த்தம். முருகப்பெருமான் அவதரித்த குளமான இந்த சரவண பொய்கையில் அந்த நெருப்பு துளியில் முருகப்பெருமானாக மாறிய அந்த குழந்தை தவழ்ந்த இந்த சரவண பொய்கையில் கார்த்திகை பெண்கள் பாலூட்டிய அந்த குழந்தை அவதரித்த இந்த இடத்தில் இந்த சரவண பொய்கையில் முன்னோர்களை நினைத்து வணங்கிவிட்டு இந்த தீர்த்தத்தை தலையில் பிரதர்சனம் செய்துவிட்டு நமது பாவங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டிவிட்டு கங்கைக்கு நிகரான தீர்த்தமான இந்த சரவண பொய்கையை வணங்கிவிட்டு கோவிலுக்கு செல்வது மிக 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 பாவங்களை தீர்க்கக்கூடிய ஸ்தலமாக இந்த திருப்பரங்குன்றம் ஸ்தலம் அமைந்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் பரம்பொருள் குன்றத்தில், அதாவது ஒரு குன்றில் இருந்து மக்களுக்கு அருள்பாவிக்கக்கூடிய இடம் திருப்பரங்குன்றம். அதாவது பரம்பொருளாகிய முருகப்பெருமான் இந்த குன்றில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாவிக்கிறார் என்றதனால் இதனுடைய பெயர் காரணம் திருப்பரங்குன்றம் என்று வந்ததுன்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் சுவாமியை பரங்கிநாதர் என்று இறைவனை வணங்கிய திருத்தலமாகவும் இந்த இடம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த பிறகு பிரம்மாவினுடைய மகளான தெய்வானையை மணந்த திருத்தலமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. பொதுவாக முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானை சமேதமாக எல்லோருக்கும் காட்சி அளிப்பது வணக்கம். ஆனால் இந்த திருத்தலத்தில் தெய்வானை சமேதாக நாரதர், பிரம்மா ஆகிய முனிவர்கள் சூழ முருகப்பெருமானுக்கு முதல் திருமணமான தெய்வானையோடு திருமணம் நடந்த முதல் படை வீடாக இந்த திருப்பரங்குன்றம் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலினுடைய கட்டிட வடிவமைப்பை பார்க்கும்போது ஒரு மலையை கொடைஞ்சு அந்த மலையிலிருந்து இந்த கோயிலை உருவாக்கி இருக்கிறார்கள்ன்றது தெரிய வரும். பொதுவாக கோயில்கள் கட்டுவாங்க, ஆனால் இந்த கோயில் குடைவரை கோயிலாக இந்த திருப்பரங்குன்றம் கோயில் அமைந்திருக்கு. சுவாமியினுடைய சன்னதி மலைக்கு மேலேயும் அல்லாமல் மலைக்கு கீழேயும் அல்லாமல் நடுவில் சுவாமியினுடைய கருவறை அமைந்திருக்கிறது. இந்த கோயிலினுடைய சிறப்பம்சம், நீங்கள் ஒரு 3 தலங்கள் ஏறி மலை ஏறாமலும் மலையிலிருந்து இறங்காமலும் நடுவில் சுவாமி இருப்பார். என்ன பார்த்தோம்னா, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களை சந்திக்கும் போது தாழ்ந்த நிலையில் வருத்தப்பட்டு விடவும் கூடாமல் மிகுந்த உயரமான நிலைக்கு சென்று அகந்தையாகி விடவும் முடியாமல் மனிதன் நடுநிலையில் இருக்க வேண்டும். அகந்தையாகவும் இருக்க வேண்டாம், தாழ்ந்த நிலையில் வருத்தப்பட்டும் இருக்க வேண்டாம், நடுநிலையில் மனிதன் இருக்க வேண்டும் என்று காட்டும் வண்ணமாக இந்த கோவிலின் கட்டிட அமைப்பு மனிதன் என்றைக்கும் நடுநிலையோடு வாழ வேண்டும் என்று சொல்லும் வகையில் இந்த கோவிலினுடைய கட்டிட அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல இந்து மதம் என்கிற ஒரு மதமே இல்லை என்றும், இந்த நாட்டில் அறுசமய வழிபாடுகள் தான் பின்பற்றப்பட்டது என்றும் சொல்லுவாங்க. சைவம், வைணவம், முருகப்பெருமானை வணங்கிய கௌமாரம், விநாயக பெருமானை வணங்கிய கணாதிபத்தியம், சாக்தம், சக்தியை வணங்கிய சாக்தம், சூரிய பகவானை வணங்கிய துவைத்தம், இந்த அறுசமய வழிபாடுகள் தான் ஒரு காலத்தில் இருந்தது என்றும், பின்பு இந்த சமயத்தையும் ஆங்கிலேயர்கள் ஒன்று திரட்டி இந்து சமயமாக மாற்றினார்கள் என்றும் ஒரு கூற்று உண்டு. இப்படி 6 தெய்வங்களையும் இந்த சமயத்தையும் ஒரே இடத்தில் வழிபடக்கூடிய திருத்தலமாக இந்த திருப்பரங்குன்றம் ஆலயம் அமைந்திருக்கிறது. நீங்க ஆலயத்தினுடைய கருவறைக்குள் போய் பார்த்தோம்னா வலதுகை பக்கம் சிவபெருமான் இருப்பார். சிவபெருமானுக்கு நேர் எதிராக
பெருமாளினுடைய சன்னதி இருக்கும். சைவம் வைணவம். கணாதிபத்தியம் என்று விநாயக பெருமானை வழிபடக்கூடிய சன்னதி, அதே போல துர்க்கை அம்மன் சாக்த வடிவத்தில் இருக்கக்கூடிய சக்தியை வழிபடக்கூடிய சன்னதியாக துர்க்கை அம்மனினுடைய சன்னதி, முருகப்பெருமானினுடைய சன்னதி, இது எல்லாவற்றிற்கும் காரணமாக சூரிய பகவான் இருக்கிறார் என்று மலைக்கு மேல் சூரிய பகவான் தோன்றுவதாக இப்படி அறுசமய வழிபாடுகளை சொல்லப்பட்ட இடமாக தமிழர்களும் நம் முன்னோர்களும் பின்பற்றிய சமய வழிபாட்டு முறையை கூறிய இடமாக இந்த திருப்பரங்குன்றம் மலை அமைந்திருக்கிறது. இங்கு சுவாமிக்கென்று தனியான சிலைகள் செய்யப்படாமல் சுவாமியை முருகப்பெருமானை சிற்ப வடிவத்தில், அதில் இந்த குடைவரை கோவிலில் கருவறையில் முருகப்பெருமானை சிற்ப வடிவத்தில் வடிவமைத்திருப்பாங்க. வேலுக்கு மட்டும்தான் இங்க அபிஷேகமே நடக்கும். பொதுவா சுவாமியினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும்ல, இங்க வேலுக்கு மட்டும்தான் அபிஷேகம் நடந்து அந்த அபிஷேக பாலை மற்றவர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கிறாங்க. அறுசமய வழிபாடில் இருக்கக்கூடிய இடமாகவும் மனிதன் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று காட்டக்கூடிய தலமாகவும் இந்த அருமையான குடைவரை கோயிலாக நம் முன்னோர்களினுடைய கலைத்திறனை காட்டக்கூடிய இடமாகவும் இந்த முருகப்பெருமானினுடைய ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஆச்சரியமான சிற்பம் மன்மதனும் ரதியும் இணைந்து காதலிக்கக்கூடியதாக, காதல் ரசம் சொட்ட சொட்ட மன்மதனும் ரதியும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சிற்பத்தை இந்த இடத்துல நுழைந்த உடனே விநாயகர் சன்னதிக்கு பக்கத்தில் இந்த சிற்பத்தை பார்க்க முடியும். அதே போல பிரம்மாண்டமாக பதஞ்சலி முனிவரினுடைய சிற்பமும், வியாக்கிரபாதர் அவரினுடைய சிற்பமும், துர்க்கை அம்மனினுடைய சிற்பமும், பிரம்மாண்டமான விநாயகரினுடைய சிற்பமும், இங்கே அத்தனை அழகான ஒரு சிற்பங்களை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாவற்றையும் தாண்டி தெய்வானையினுடைய திருக்கோல காட்சியை நம்ம சிற்பமாக காண முடியும். திருமணம் ஆகாதவர்கள் இந்த தெய்வானை திருக்கல்யாண வைபவத்தை காட்டக்கூடிய சிற்பத்திற்கு மாலை அணிவித்து வழிபட்டால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது என்று இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்கிறாங்க. அது எல்லாவற்றையும் தாண்டி கல்லிலே கலைவண்ணம் கண்டார் என்று சொல்லும் வண்ணம் கல்லில் படியேறும்போது கல்லில் ஒரு குதிரையை தமிழன் வடிவமைத்துறாங்க. இந்த குதிரையை பார்க்கும்போது அந்த கடிவாளத்தோடு இருக்கக்கூடிய குதிரை மீது நம்ம ஏறி உட்காரலாம். உண்மையான குதிரை மீது ஏறி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு உணர்வை அந்த குதிரை கொடுக்கும். அந்த கடிவாளத்தை பிடிச்சு நீங்கள் இழுத்து பார்க்கலாம். அந்த குதிரையில் மணிகள் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த குதிரை அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். 2 குதிரைகள் பூட்டிய தேராக இந்த கோயில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு ஆச்சரியமான அந்த குதிரையை பார்க்கும்போதே அதனுடைய பற்களை நம்ம பார்க்க முடியும். வாய் திறந்த நிலையில், மூக்கு திறந்த நிலையில் ஒரு குதிரை எப்படி இருக்குமோ, ஓடும் குதிரை எப்படி இருக்குமோ அப்படியே தெல்ல தெளிவாக தமிழன் இந்த சிற்பத்தை வடிவமைத்துள்ளான்னு நினைக்கும் போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். தொட்டு பார்த்தோன்னா ஒரு குதிரையை தொடுவது போலவே அமைந்திருக்கும். தொட்டு பார்க்கும்போது ஒரு குதிரையினுடைய உடலை தொடுவக்கூடிய உணர்வு நமக்கு கிடைக்கும். அதை தொட்டு கண்ணை மூடி பார்க்கும்போது அந்த குதிரையை நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய அந்த தருணத்தை அந்த சிற்பம் நமக்கு கொடுக்கிறது. இப்படி ஆச்சரியமிக்க கலை சின்னங்களை இந்த கோவிலில் நாம் பார்க்க முடியும். இந்த கோயிலில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது லக்ஷ்மி தீர்த்தம் என்கிற அந்த லக்ஷ்மி தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு போகும்போதும் அங்கே இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகும்போதும் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த கோயிலில் கோமதி அம்மன் சன்னதி என்ற தனி சன்னதி கன்னிப்பெண்களுக்கான நிவர்த்தி கொடுக்கக்கூடிய சன்னதியாக கோமதி அம்மனினுடைய சன்னதி இருக்குது. அன்னபூரணி அம்மனினுடைய சன்னதி, சரவண பகவானினுடைய சன்னதி, அதாவது உற்சவர் சன்னதி என்று இந்த கோயிலில் பிரசித்தி பெற்ற தனித்துவமான சன்னதிகளை பார்க்க முடியும். சனீஸ்வர பகவானுக்கென்ற தனியான ஒரு சன்னதியும் இந்த கோயிலில் வந்து நம்ம பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவானுடைய சன்னதியாக இருக்கட்டும், நவகிரகங்கள் வந்து தனித்தனியாக இருக்கக்கூடிய சன்னதியாக இருக்கட்டும், இப்படி ஆச்சரியப்படத்தக்க பல சன்னதிகளை நம்ம பார்க்க முடியுது. இங்கு பிரம்மாண்டமாக நந்தியம்பெருமானும் மயில் வாகனமும் அதே போல மூஞ்சூறு வாகனமும் மூன்றும் ஒரே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது உலகத்திலேயே தனித்துவமான கோயிலாக இந்த திருப்பரங்குன்றத்தில் இந்த அதிசயமான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். நந்தி தேவர் சிவபெருமானினுடைய வாகனமாகவும், மயில் வாகனம் முருகப்பெருமானினுடைய வாகனமாகவும், அதே போல மூஞ்சூராக எலி வாகனம் கொண்ட விநாயக பெருமான், இந்த 3 வாகனங்களும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ஆலயமாக இந்த முருகப்பெருமானினுடைய ஆலயம் அமைந்திருக்கிறது. தந்தைக்கும் மகனுக்குமான எல்லாருடைய வாகனமும் அமைந்திருக்கக்கூடிய இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. பிரம்மாண்டமான மகா கணபதி சன்னதியோடு மிகப்பெரிய கலை கோவிலாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோவில் குழந்தை பேர் இல்லாதவர்கள், வாழ்க்கையில் பிரச்சனைகளில் இருப்பவர்கள், ஏதோ ஒரு மனக்கவலையில் இருப்பவர்கள், திருமண தடைகளில் இருப்பவர்கள், வேலை ரீதியான பிரச்சனையில் இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானையும் அறுசமய வழிபாட்டையும் செய்து வரும்போது அவர்களுக்கான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி
மனதில் நம்பிக்கை பிறந்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானினுடைய அருளோடு அவர்களுடைய வாழ்க்கையின் தரம் மாறுகிறது என்பது அனுபவ ரீதியான உண்மை. அப்படியாக முப்பரி நூலும் முத்தனி மார்பும் செப்பலகுடைய திருவயிர் உந்தியும் துவண்ட மருகில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீர் ஆகும் இரு தொடை அழகும் இணை முழங்காலும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க என்று பாலதேவராய சுவாமிகள் முருகப்பெருமானை பாடிய அந்த பாடலில் சொல்லப்பட்டது போல் காக்க காக்க கனகவேல் காக்க என்று இறைவன் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்பவராக, கூப்பிட்ட குரலுக்கு கருணை சார்ந்து நமக்கு அருள் பாவிப்பவராக இந்த முருகப்பெருமான் சகலத்தையும் அருளக்கூடிய ஒரு திருக்கோயிலாக இந்த திருப்பரங்குன்றம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். இந்த திருப்பரங்குன்றம் நமக்கான கருணை கோயிலாக, கருணை குன்றாக, அன்பின் கோயிலாக இந்த திருப்பரங்குன்றம் அமைந்திருக்கிறது.